இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் நாள் 26/1/2025 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி இரவு 8:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை 7:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 7:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:49 வரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல பேசும் பொழுது மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் எடுத்திருந்து மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்திற்குள்ள பணிகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலுமே தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாரையும் புண்படுத்தும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். இதன் மூலம் நல்லுறவை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வரவு செலவை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான பேச்சுக்களினால சில முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணத்தை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சறுக்கல்கள்ல இருந்து நீங்க வெளிவந்தும் விடுவீங்க. இன்று தொழில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். உங்களுடைய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மூத்த உறுப்பினர் ஒருவருடைய நிதி பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய சோம்பல்களை விட்டு விலகி இருப்பதும் நல்லது தாங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. வேலைகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களுடைய மேற்படிப்பிற்காக சிறிது பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த சஞ்சலங்களும் குறையும். அரசால் அனுகூலமும் உண்டாகும்.
வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தூரத்து உறவினர்கள் தேடியும் வருவாங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களும் குறையும். சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசுவதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து பேசுவதும் நல்லது. விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சிறிய விஷயங்களை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்று வேலைகள்ல நீங்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் நல்லது. உங்களிடத்துல இருந்து வந்த சோம்பேறித்தனத்தை கைவிட்டு விடுவதும் நல்லது. பணியில தரத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அதற்காக அரசாங்க கடன்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி பிள்ளைகள் படிப்புல அக்கறையாகவும் இருப்பாங்க. அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது ஏதாவது பிரிவினைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஓரிரு நாட்களுக்கு பின்பு பார்த்தும் கொள்ளலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். புதிய சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. ஓரிரண்டு நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலைக்கு மேல சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருக்கின்ற பிரச்சனைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகள் ஏதாவது மீண்டும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல பெரியவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றியும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்படுத்துவதும் நல்லது. சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் ஏற்படலாம். கற்பனை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று மகான்களுடைய தரிசனங்களும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டியதும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் இருக்குங்க. இல்லை என்றால் செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனை நிரூபித்து காட்ட வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியையும் பாராட்டுகளையும் பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள திட்டங்கள்ல முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு ஏதாவது திடீர் வேலைகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல மனைவி பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நம்பிக்கையுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. காலையிலேயே இன்று வெளி வேலைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாகவும் பணிகளை முடித்தும் விடுவீங்க. பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன் குறித்து அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணர்ந்தும் கொள்வீங்க. தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. சமூகம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. குறிப்பாக உறவினர்களிடத்துல பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால உங்களிடத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வ சேர்க்கைகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலுமே ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் சிறிது கடினமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் என்பது அவ்வளவாக இருக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது ஏதாவது மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. இத்தகைய குழப்பத்தை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க வெளிக்காட்டவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அண்டை வீட்டாரிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய வீட்டுல இருக்கின்ற பெண்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களிடத்துல புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெறவும் நினைப்பீங்க. வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் காண்பீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இதற்காக நீங்க சில வழக்கு விஷயங்கள்ல சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணபலமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக சிறு தொகைகளை செலவும் செய்வீங்க. எதிர்பாராத சில விஷயங்களின் மூலம் மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல உழைப்பும் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான முயற்சிகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். இன்று மனதுல புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். இன்று ஆதரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். சில வீண் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய மன அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் செவி சாய்க்காமல் சென்று விடுவதே நல்லது. உங்களுடைய கவலைகளும் குறையும். பணிகள் சற்று இறுக்கமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் காண்பீங்க. பணிகளை திட்டமிட்டு செய்தாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்று இருவருக்கும் இடையிலான நட்பும் அனுசரணையும் அதிகமாகவும் இருக்குங்க. உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. மன அமைதியுடன் மட்டும் வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில நினைத்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவு அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறும். பங்கு பரிவர்த்தனைகள்ல பெருந்தொகையை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். அரசாங்க அதிகாரிகளினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் காண்பீங்க. சில அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மன அமைதியும் இருக்கும். குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில்ல லாபமும் உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத சில பயணங்களினால மாற்றங்களும் உண்டாகும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். வியாபார பணிகள்ல வரவும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு குழப்பமான உணர்வுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்து கொண்டு உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலைகளை செய்யும் பொழுது சின்ன சின்ன தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. பணிகளை முறையாக முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசுவதும் நல்லது. முன்பு முடிந்து போன பிரச்சனைகளை எல்லாமே இப்பொழுது பேசவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாகவும் இருக்கும். நிதிநிலையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திட்டமிட்ட செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சற்று ஓய்வாக உணர்வதும் நல்லது. இன்று தொழில ஏற்பட்டு இருந்த நஷ்டங்களும் நீங்கி நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தோல்விகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக பேசுவதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சிறிய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு பணமும் கைக்கு வந்து சேரும். தொழில நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுல தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். முகத்துல புதிய பொலிவுடனும் இருப்பீங்க. ஆடம்பர எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். ஒன்றிற்கு மேற்பட்ட பல பணிகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவீங்க. இன்று எந்த ஒரு செயலிலும்
அதிக கவனத்துடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல நல்ல கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைவாற்றல்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் குறையுங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொலிவுடனும் காணப்படுவீங்க. உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் இன்று நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களிடத்துல நீங்க சிறப்பாக பேசவும் செய்வீங்க. பணி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. முறையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இன்றைய நாள் முழுவதுமே குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. இன்று மற்றவர்களுடைய வேலைகள்ல நீங்க என்னதான் அக்கறையாக இருந்தாலுமே மேலதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். இன்று மற்றவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். திருப்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலாளர்களும் குறித்த நேரத்துல வேலைகளை செய்து முடித்து விடுவாங்க. மனைவியின் வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று மாமன் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அரசு விவகாரங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சிலருக்கு லேசான தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் குறையும். இன்று தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் சிலருக்கு சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சிலருக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சென்று வந்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். முழு மனதுடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்காலத்திற்கு இது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையுடன் இருந்து சாதிக்க வேண்டியதும் இருக்கும். வேள்வி சம்பந்தப்பட்ட பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சில ஆன்மீக வேலைகளை எல்லாமே ஆர்வத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. உணவு தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. பெருமை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது.
நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெளிவான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமநிலையான நாள் என்றும் கூறலாம். பெற்றோருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க, நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் குடும்பத்தினரிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. நல்ல வேலைகளை எல்லாமே என்ற ஆர்வத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த இடத்துல இருந்து கேட்ட பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்தில இருந்து எதிர்பார்த்த இட மாறுதல்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை அடைப்பதற்கு சில முயற்சிகளையும் செய்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று சில வேலைகள் ஏதாவது ஒத்தி போய் இருந்தாலுமே சாதகமாகவும் முடிந்துவிடும். பரபரப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில பருவநிலை தொடர்பான நோய்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் சகோதரர்களுடன் சில முக்கியமான பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். கலைநுட்பமான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. சொற்பொழிவுக்கு கேட்பது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறை வழிபாடுகள்ல அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும்.
நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய மாறுபடுகின்ற மனநிலையை மட்டும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக தொண்டை வலி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று சில தோல்விகள்ல இருந்து வெளிப்பட்டு விடுவீங்க. இதுல இருந்து நல்ல அனுபவத்தையும் பெறவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடைய இதமான பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வியாபாரத்துல நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குதூகலமாகவும் இருப்பீங்க. எதிலும் என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது எண்ணி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமாகவும் இருப்பாங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். அவசர வேலைகளும் இருக்குங்க. உங்களுடைய வேலைகள் பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதிற்கு ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள்ல சில அலைச்சல்களும் ஏற்பட்டு தாங்க நிறைவேறும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே இன்று இரக்கத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் காண்பீங்க. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆற்றலும் நன்றாகவே இருக்கும். விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்கலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்ல விதமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது நட்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்குங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக முக்கியமான ஆவணங்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சிலருக்கு ஏற்பட்டு இருந்த தொண்டை வலியில இருந்து நிவாரணங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. இன்று வேண்டாதவர்கள் செய்யும் சில விமர்சனங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. பழைய பகைமையினால ஏதாவது பாதிப்புகளும் ஏற்படலாம்.
தொழில் துறையில ஏற்றமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கணிசமான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால சில விரைய செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்துடனும் உணர்வீங்க. உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். அலுவலகத்துல நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய பாதைகளும் தென்படலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலைமை வலுப்படவும் செய்யும். எந்த ஒரு முக்கியமான வேலைகளையும் சிறிது நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவதும் நல்லது. சில தாமதங்களும் ஏற்படலாம். அரசாங்கத்துடன் தொடர்புடைய வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. சோம்பலான முடிவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். என்ற லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான தேடல்களும் இருக்கும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் ஆதரவுகளும் இருக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியான செயல்பாடுகள்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சமநிலையாகவும் உணர்வீங்க. புதிய தொடர்புகளும் மற்றும் நண்பர்களையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கவும் வேண்டாம். இது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போல தான் சொல்வதுதான் சரி என்ற விவாதங்களும் செய்யவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் அசதியும் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறையினால மற்றவர்கள் கிட்ட கைமாறாக பணம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். மனதுல ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிரிகளினால சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாங்க.
ஏதாவது புதிய எதிரிகள் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெரியாத நபர்களிடத்துல பேசும் பொழுது பணம் தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இடமாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளினால தயக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபார பணிகள்ல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. மேலும் பல நன்மைகளை பெறுவதற்கு வீட்ல தீபம் ஏற்றி வணங்குவதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. மிகுந்த முயற்சிகளும் செய்வீங்க, இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சமயோஜித புத்தியுடன் வேலைகளை எல்லாமே எளிமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபம் தரும் திட்டங்கள்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகள் கேட்ட பொருட்களையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மற்றவர்களுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளினால உங்களுடைய அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட லாபத்தை தருவதாகவும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறிது பணத்தை செலவழிக்க வேண்டியதும் இருக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை முன்னுதாரணமாகவும் எடுத்தும் கொள்வாங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால சக பணியாளர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு உங்களுடைய பணியிடத்துல சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப புதிய சூழல்களும் ஏற்படலாம். சுபகாரிய செயல்கள் சாதகமாகவும் முடியும். குழந்தைகளினால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.